நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வாட் இஸ் மோட். மோடுன்னா என்னன்னு கேட்குறாங்க. மோடுன்னா என்னது? ஸோ எந்த நம்பர் வந்து ரிப்பீட்டடாக வருதோ அதை தான் நம்ம மோடுன்னு சொல்லுவோம். மோட் is a number that appears the most in a set of data. ஓகேங்களா? ஸோ ரிப்பீட்டடாக எது அப்பியர் ஆகுதோ அதை தான் நம்ம மோடுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சரி. கேன் தேர் பி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வித் நோ மோட், மோர் தேன் ஒன் மோட்? ஸோ எப்பயாவது நோ மோடு 0 வருமா, இல்லை மோடு வந்து 0க்கு மேலே, அதாவது 1, 1, 2, 3 இந்த மாதிரிலாம் வருமானு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் என்ன கொடுத்துருக்காங்க? மோட் விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இது எப்போ வரும்னா, ஸோ நம்மளுக்கு ஏதாவது நம்பர்ஸ் வந்து ரிப்பீட் ஆகலைன்னா அந்த டைமில் வந்து நம்மளுக்கு நோ மோட்னு வரும். இஃப் no number repeats, the distribution is no mode னு சொல்லலாம். ஸோ எந்த ஒரு நம்பரும் வந்து ரிப்பீட் ஆகலைன்னா அந்த டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்து மோடு இல்லைன்னு சொல்லலாம். ஸோ நோ மோடுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? சரி. நெக்ஸ்ட் கேஸ் என்ன கொடுத்துருக்காங்க? மோர் தென் ஒன் மோட். மோர் தென் ஒன் மோட்னா என்னது? கிரேட்டர் தென் ஒன் மோட். அதாவது கண்டிப்பாக என்ன இருக்கும்? 2 இருக்கும், 3 இருக்கும், 4 இருக்கும், இந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ இதுக்கு எப்படி எழுதலாம்? இஃப் 2 ஆர் மோர் வேல்யூஸ் appears with the same higher frequency, சேம் ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லலாம். கவனிங்க, மோடு 0னா அங்கே எந்த ஒரு நம்பர் ரிப்பீட் ஆகலன்னு அர்த்தம். கிரேட்டர் தென் 1 மோடுன்னு கேட்டிருக்காங்க. அப்போனா 2 வரலாம், 3 வரலாம், 4 வரலாம். அப்போ இதை எதை வச்சு சொல்லுவோம்? எந்த நம்பர்ஸ்லாம் 2 டைம்ஸ் வந்திருக்கோ அது மோட் வேல்யூ 2, 3 டைம்ஸ் வந்ததுன்னா மோட் வேல்யூ 3. ஸோ இதுதான் வந்து செகண்ட் கேஸ். சரி. அப்புறம் ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. த ஓனர் ஆஃப் எ நியூ கார் கண்டக்ட் 6 கேஸ் மைலேஜ் டெஸ்ட் and obtains the following result expressed in miles per gallon. ஸோ இது எல்லாமே மைல்ஸ் பர் கேலனில் நம்மளுக்கு டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டாவை பயன்படுத்தி நம்ம மோடு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்ம மோடு கண்டுபிடிக்க போகிறோம். சரி, என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க? 26.3, 28.7, 27.4, 26.6, 27.4, 26.9. ஸோ இதில் 1, 2, 3, 4, 5, 6 டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த டேட்டாஸில் எது ரிப்பீட் ஆகுது? 27.4, 27.4 2 வாட்டி ரிப்பீட் ஆகுது. அப்போ மோட் வேல்யூ என்ன வரும்? ஸோ மோட் ஈக்குவல் டு 2ன்னு கொடுக்கலாம். ஓகேங்களா? 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது. ஓகேங்களா? அப்போது ஆன்சர் என்னது? 27.4 தான் நம்மளுக்கு மோட். ஏன்னா இதான 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது ஹையஸ்டா. ஸோ 27.4. உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.